கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பரலோக தேவனை நாம் எல்லாரும் சேர்ந்து துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்து உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்து உயிர் தந்த தெய்வமே நீ. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திட தந்த தெய்வமே நீ. உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திட தந்த தெய்வமே நீ. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடிலும் சீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடிலும் சீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்து உயிர் தந்த தெய்வமே நீ. இயேசுவை போல ஒரு தெய்வம் இல்லை. இயேசுவுக்கு நிகரானவர் இந்த பூமியில் யாருமே இல்லை. அவர் ஒரு தாயை போல, ஒரு தந்தையை போல இந்த பூமியில் நம்மளை பாதுகாக்கவும் சுமக்கவும் செய்கிறார். கவலையோடு கண்ணீரோடு நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுவதற்கு இந்த தேவன் போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய துக்கத்தை எல்லாம் அவர் சிலுவையில் 2000 வருஷத்துக்கு முன்பாக சுமந்து தீர்த்துட்டார். இனி நீங்கள் துக்கமுகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் வாழ்க்கையை எழுப்பித்து கட்டுவார். உங்களுக்கு ஒரு மறுரூபமான வாழ்க்கை உண்டாகும். நீங்கள் கர்த்தரால் செழித்திருப்பீர்கள். ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம தியானிப்பதற்கு சங்கீதம் 120 7வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனை படுகிறார்கள். வாசித்த சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். இங்கே சமாதானத்தை நான் நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனை படுகிறார்கள். உலகத்தில் இன்றைக்கி பல மனுஷர்களும் இப்படி தான் இருக்கிறாங்க. நம்ம சமாதானமாக இருக்கணும், ஐக்கியமாக இருக்கணும், சேர்ந்து வாழணும், யாரையுமே பகைக்கக்கூடாது, எல்லாரு கூடயும் சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். நம்ம எவ்வளோ தான் விரும்பினாலும் சில மனிதர்கள் ஒரு கலக குணமுடையவர்களாக நம்மளை பகைத்து கொண்டே இருப்பாங்க. நமக்கு விரோதமாக பேசுகிறது, நமக்கு விரோதமாக நம்மளை உபத்திரவப்படுத்துவது, நம்மளை கஷ்டப்படுத்துவது, மனசை காயப்படுத்துவது, இது சிலருக்கு ஒரு வாடிக்கையான செயலாக இருக்கிறது. காரணம் என்னென்னா, அவங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி கிரியை செய்யுது. இது உங்கள் குடும்பத்துக்குள்ளே நடக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்தில், சபைக்குள்ளே, இப்படி பல இடங்களில் இப்படி சமாதானத்தை நம்ம நாடுனாலும்
நம்ம பேசும்போதே அந்த வார்த்தையை பயன்படுத்தி யுத்தத்துக்கு ஆமேன் எத்தனைப்படுகிற மக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அப்படிப்பட்ட மனிதர்களை மனிதர்கள் மத்தியில் நம்ம எப்படி இருக்கணும் என்பதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் படிச்சிங்கன்னா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். அப்போ நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாகத்தான் இருக்கணும். நம்மளால் ஒரு கலகம், உங்களால் உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை, உங்களால் உங்கள் சபைக்குள்ளே ஒரு பிரச்சனை, உங்களால் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு சமாதான கேடு வரவே கூடாது. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அங்கே நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்களாகத்தான் இருக்கணுமே தவிர, அந்த சின்ன பிரச்சனையை பேசி நம்மளால் அது பெருசாக்கப்படுகிறது என்றால் நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே போனாலும் அந்த சமாதானத்தை நாடுவாங்க, சமாதானத்தை அவங்க நிலை நிறுத்துவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நீங்கள் சங்கீதம் 109:4 படித்தீர்கள் என்றால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். எவ்வளோ அழகாக பாருங்கள், சங்கீதக்காரன் எவ்வளோ அனுபவமாக சொல்கிறாரு. நான் என்ன செய்கிறேன், நான் சிநேகித்ததுக்கு பதிலாக எனக்கு விரோதிக்கிறாங்க. நீங்கள் அவங்களுக்கு நல்லது செஞ்சுருப்பீங்க, நீங்கள் அவங்களுக்கு நலமானதை யோசிச்சிருப்பீங்க, அவங்க பிள்ளைகளுக்கு உதவி செஞ்சுருக்கலாம், அவங்க குடும்பத்துக்காக நீங்கள் பல தியாகங்கள் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா உங்களை விரோதிக்கிறாங்க. உங்கள்கிட்ட நன்மையை பெற்றதுக்கப்புறம் உங்களை விரோதிக்கிறாங்களா? நீங்கள் செய்ய வேண்டிய, நானும் செய்ய வேண்டிய என்ன, நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் அப்படி தான் சொல்லலை. அவங்கள்ட்ட சண்டை போடுங்கன்னு சொல்லலை, அவங்கள பகைங்கன்னு சொல்லலை, அவங்களுக்கு ஏற்று நிலுங்கன்னு சொல்லலை. கர்த்தர் சொல்கிறார், நானும், சங்கீதக்காரன் சொல்கிறார், நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கேன். என்ன ரிசல்ட்டு? நம்ம ஜெபம் பண்ணுறதுனால என்ன பலனை பார்க்க போகிறோம்? நீங்கள் நல்லா வேதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெபத்துக்கு கட்டாயம் ஒரு நல்ல பலனை ஆண்டவர் தருவார். காரணம், நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறதுனால அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவார். நமக்கு விரோதிக்கிறவங்களுக்காக கூட ஆண்டவர் ஜெபிக்க தான் சொல்லியிருக்கிறார். ஒரு சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு, வஸ்திரம் இல்லாமல் இருந்தால் அவனுக்கு வஸ்திரம் கொடு. இதனால் நீ தேவனுடைய நியாய தீர்ப்பை அவனுடைய தலையின் மேலே குவிப்பாய் அப்படிங்கிறார். அக்கினி தழலை நீ அவன் மேலே குவிக்கிறாய் அப்படிங்கிறார். அதனால் உங்களுக்கு விரோதமாக யாராவது செயல்படுறாங்களா, நீங்கள் திரும்ப பதில் செய்ய வேண்டாம். நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்கள், கொஞ்ச நாள் கழித்து அவங்களே உங்கள்கிட்ட வருவாங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்க. இந்த பூமியில் எல்லார்ட்டையும் கூடுமான எவ்வளவு முயற்சி பண்ணி சமாதானமாக இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சமாதானமாக இருக்க. தாழ்ந்து போகணுமா, இறங்கி போகணுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதனால் ஒன்றும் நமக்கு எந்த நஷ்டமும் வரப்போகிறது இல்லை. நம்ம எல்லாரோடும் சமாதானமாக இருக்கணுங்கிறது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் இந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை நாடி தேவனை தேடி பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம மற்றவங்களை பகைக்கிறதுனால, நமக்கு எதிராக செயல்படுறவங்களுக்கு எதிராக நம்ம செயல்படுறதுனால என்ன நமக்கு லாபம் கிடைச்சிருக்குது? மன உளைச்சல்கள், சமாதானக்கேடுகள், கண்ணீரின் பாதைகள், கலக்கங்கள், எவ்வளோ குழப்பங்கள் நமக்கு இருக்குது பாருங்கள். தீமை செய்கிறவங்க செய்யட்டும், பொறுமையாய் காத்திருப்போம். ஒரு நாள் வரும், உங்களுடைய நீதியை ஆண்டவர் வெளிச்சத்தை போல மாற்றுவார். நல்ல பிதாவே, இந்த நாட்களில் சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகளாக ஆண்டவரே, உமக்கு சாட்சி உள்ளவர்களாக ஆண்டவரே எங்களை நிலைநாட்டுங்க. நாங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும், சமாதானத்தை நிலைநாட்டுகிறவர்களாக இருக்கவும் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அன்பின் கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.